27வது ശ്ലോകം. കഥാചിത് ചിന്തയൻ ജ്ഞാനം മനസേ പ്രതിഭാതി വൈ കേമി പുത്രാക്വമോഹോയം ന ശ്രദ്ധാർഹ மிருதஸ்ய மே. சிந்தனை பண்ற ஒரு சில டைமில் உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கத்தான் செய்யறேன். இந்த புத்திரர்கள் ஆராக்கும், இந்த புத்திரர்கள் கிட்ட இருக்கிற மோகம் அப்படிங்கிறது அது சும்மா வாக்குமே. நான் இறந்து போனா எனக்கு சிராப்தம் கொடுக்கிறவாளாக்குமா இந்த புத்திரர்கள்? இப்படி எல்லாம் என்னோட சிந்தனை அப்படிங்கிறது பலவிதமா சஞ்சாரம் பண்றது. 28வது ஸ்லோகம். व्यभिचारोल्भवा किं मे सुगदास्यो सुधागिला माया बलवदी मोहं वितनोदि मानसे. 3 மனைவிகளிலேந்து உண்டான இந்த புத்திரர்கள் எனக்கு சுகத்தை கொடுக்கிறவாளாக்குமா? அதிசக்தியாயிருக்கிற மாயை மனச பலதும் மோகப்படுத்திண்டு என்ன ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துறதே. இந்த மாயாதேவி ஆட்டி படைக்கிறாளே என்ன. 29வது ஸ்லோகம். ஜானன் மோகாந்த கோபேஸ்மின் பதிதோஹம் யசாமுனே இத்யபூர்வம் ரஹஸ்தாபம் கதாசித் சுமஹா சமாஹிதா. நாரத மகர்ஷே, தெரிஞ்சுண்டு நான் இந்த மோகாந்த கூபத்துல போய் விழுந்துட்டேன். தன்னந்தனியா இப்படி உட்காந்து சங்கடப்படுவேன். சில டைம்ல மனசு கான்சன்ட்ரேஷன் உண்டாகவும் செய்யும். சில டைம்ல இந்த மனசு அப்படிங்கறது என்ன படாத பாடாயிட்டு படுத்தும். வேணுன்னே போய் இந்த மாதிரி ஒரு மோக வலையில போய் சிக்கிண்டு விட்டேனே. அம்மை அப்படிங்கிறவள்கிட்ட இருக்கிற பாசத்தால அம்மை சொன்னதை கேட்டுண்டு நான் இப்படி அம்மாவோடு புத்திர வதுக்களுக்கு குழந்தைகளை கொடுத்துட்டேனே. அதனாலேயே எனக்கு அவாகிட்ட ஒரு பாசம் வந்துடுத்தே. நான் இனி என்ன செய்ய? 30வது ஸ்லோகம். ராஜ்யம் பிராபதத பாண்டோர் பலவான் பீஷ்ம சம்மத ததா மம மனோஜாதம் பிரசன்னம் சுத காரணாத். பலவானாயிருக்கிற பாண்டு, பீஷ்மருக்கு பிரியனாயிருக்கிற பாண்டு, அதுக்கப்புறமா ராஜாவானார். அப்போது பாண்டு அப்படிங்கிற என்னோட புத்திரனுக்கு ராஜ்யம் கிடைச்சதே அப்படின்னு நினைச்சு மனசு சந்தோஷமாச்சு எனக்கு அப்படின்னு வியாச பகவான் நாரத மகர்ஷிட்ட சொல்றதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 31வது ஸ்லோகம். குந்தி மாத்ரி சுரூபே த்வே பார்யே தஸ்ய பபூவது சூரசேனா சுதா குந்தி மத்ராஜசுதாபரா. பாண்டுவுக்கு குந்தி அப்படின்னும் மாதிரி அப்படின்னும் 2 மனைவிகள் இருந்தா. சூரசேனனோட புத்திரியாக்கும் குந்தி, இன்னொருவள் அந்த மாதிரி மத்ர ராஜாவோடு புத்திரியும் ஆக்கும். 32வது ஸ்லோகம். சஷாபம் திஜத பிராப்ய காமினி துவய சம்யுதா பாண்டூர் நிர்வேதமாபன்ன த்யக்த்வா ராஜ்யம் வனம் கதா. பாண்டுவுக்கு ஒரு பிராமண சாபம் கிடைச்சிருந்தது. அதனால பாண்டு விரக்தி பாவம் வந்துட்டு 2 மனைவிகளோடு கூடிட்டு
രാജ്യത്തെ ഉപേക്ഷിച്ച് വനത്തുക്ക് പോനാൻ. 33ാമത് ശ്ലോകം. തദാ മാമാവിശച്ഛോഗ ശ്രുത്വാ പുത്രം വനേ സ്ഥിതം ഗതോഹം തത്ര യത്രാസൗ ഭാര്യാഭ്യാം സഹ സംസ്ഥിത. புத்திரன் வனவாசம் போனான் அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு துக்கம் வந்தது. பாண்டு மனைவிகளோடு கூட்டிட்டு வாழற இடத்துக்கு நான் போனேன். 34வது ஸ்லோகம். தமாஸ்வாஸ்ய வனே பாண்டும் புனഃப்ராப்தோ கஜாஹ்வயே திருதராஷ்டிரம் சமாபாஷ்ய ஹ்யகமம் பிரம்மஜாதடே. வனத்துல போயிட்டு பாண்டுவை சமாதானப்படுத்தினேன். அதுக்கப்புறம் ஹஸ்தினாபுரிக்கு போனேன். திருதராஷ்டிரர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் சரஸ்வதி நதியோட தீரத்துக்கு திரும்பி வந்தேன். இப்படி பல இடத்துக்குமா நான் இப்படி என்னோட மனசு போற போக்கில் போயிண்டும் வந்துண்டும் மக்கும் இருக்கேன். 35வது ஸ்லோகம். க்ஷேத்ரஜான் பஞ்சபுத்ரான் சமுத்பாத்ய வனாஸ்ரமே தர்மதோ வாயுத சக்ராதஸ்விப்யாம் பஞ்ச பாண்டவான். அஞ்சு புத்திரர்களை വനത്തില പാണ്ഡു ജനിപ്പിച്ചാർ. ധർമ്മദേവൻ, വായു, ഇന്ദ്രൻ, അശ്വിനി ദേവർകൾ ഇവാളിലേന്ത് 5 പുത്രർകളെ പാണ്ഡുക്ക് கிடைச்சது. ധർമ്മദേവനിലേന്ത് ഉണ്ടാന പുത്രനാക്കും യുധിഷ്ഠിരൻ. വായുദേവനിലേന്ത് ഉണ്ടാന പുത്രൻ ഭീമസേനൻ. ഇന്ദ്രനിലേന്ത് ഉണ്ടാന പുത്രൻ അർജുനൻ. ഇവ 3 പേരും കുന്തിദേവിക്ക് പിറந்தவாளாക്കും പാണ്ഡുவுக்கு. പാണ്ഡുவோடு നിർദ്ദേശപ്രകാരം കുന്തിദേவி இந்த 3 தேவர்களை மனசுல நினைச்சு அவளுக்கு அந்த தேவர்கள் கொடுத்த குழந்தைகளாக்கும். மாதிரிக்கு அஸ்வினி தேவர்கள் கொடுத்த டிங்ஸா இருக்கிற 2 புத்திரர்கள். இப்படியாக குந்தியிலையும் மாதிரியிலையும் ஆயிட்டு 5 புத்திரர்களாக்கும் பாண்டுவுக்கு அந்த வனத்துல ஜனிச்சது. 36வது ஸ்லோகம். யுதிஷ்டிரோ பீமசேனஸ்ததைவார்ஜுன இத்யபி குந்திபுத்ரா சமாக்யாதா தர்மானில சுரேஷஜா. யுதிஷ்டிரன், பீமசேனன், அர்ஜுனன் இவாளெல்லாம் ധർമ്മദേവൻ, വായു, ഇന്ദ്രൻ ഇവാൾക്ക് കുന്തിയില ഉണ്ടാന പുത്രர்களாക്കും. 37வது ശ്ലോകം. നകുല സഹദേവശ്ച മദ്രരാജസുദാസുദൗ കദാചിത്തുരഹോ മാദ്രീം സമാലിംഗ്യ മഹീപതി. നകുലനും സഹദേവനും മാദ്രിയോട് പുത്രர்களாக்கும். ஒருக்கா தன்னோட காம விசாரங்களை அடக்க முடியாம பாண்டு மகாராஜா ரகசியமாயிட்டு மாதிரிய கட்டிப்பிடிச்சார். பாண்டுவுக்கு ஒரு பிராமண சாபம் இருந்தது. மனைவியுமாயிட்டு கூடி சேர்ந்தானா இறந்து போயிடுவாய் அப்படின்னு இருந்தது அந்த பிராமண சாபம். இப்போ மாதிரிய கட்டிப்பிடிச்சார் பாண்டு. 38வது ஸ்லோகம்.
മൃദശാപാത്തു മുനിഭി സംസ്കൃതോ ഹുതഭുങ്മുഖേ മാദ്രീ തത്ര സതി ഭുക്ത്വാ പ്രവിഷ്ടാപതിനാ സഹ. മുനിശാപത്താല്, ബ്രാഹ്മണ ശാപത്താല് பாண்டு உடனடியாக இறந்து போயிட்டார். ரிஷீஸ்வரர்கள் எல்லாம் அவரோட அந்த சரீரத்தை ദഹിപ്പിച്ച அந்த ചിതാഗ്നിയിലെ ചാടി സതി അനുഷ്ഠിച്ച് മാദ്രിയും പരലോകം പ്രാപിച്ച. 39வது ശ്ലോകം. സ്ഥിതാ പുത്രയുധാ കുന്തി ജ്വലിതേ ജാതവേദസി മുനയ സുതസംയുക്താം ശൂരസേന സുതാം തദാ. ചിതയില അഗ്നി കത്തി ജ്വലിച്ചിട്ടിருக்கிறத குழந்தைகளையும் கூட்டிட்டு அங்கேந்து ശൂരസേനനോട് പുത്രിயான കുന്തിയെയും പുത്രர்களையும் ചിതാഗ്നി കത്തി ജ്വലിച്ചിട്ടിருக்கிறத குழந்தைகளை கெட்டி பிடிச்சுண்டு அந்த சிதையோடு பக்கத்துல நின்ன சூரசேன புத்திரி அப்படிங்கிற குந்தி தேவியையும் புத்திரர்களையும் ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணினா. 40வது ஸ்லோகம். துக்கிதாம் பதிஹீனாம் தாம் துக்கிதாம் பதிஹீனாம் தாமானின்யுர்கஜசாஹ்வயே സമർപ്പിതാദ ഭീഷ്മായ വിദുരായ മഹാത്മനെ. ഹസ്തിനാപുരിക്ക് കൊണ്ടുവന്ന கணவர் இல்லாத குந்தி தேவி துக்கிச்சிருந்த அந்த குந்தியையும் 5 புத்திரர்களையும் ഋഷികൾ ഭീഷ്മരെയും മഹാത്മാവാன വിദുരർகிட்டயும் ஒப்படைச்ச. ഭീഷ്മர்கிட்டயும் விதுரர்கிட்டயும் இந்த குந்தியையும் 5 புத்திரர்களையும் ഋഷികൾ எல்லாம் ஒப்படைச்ச. 41வது ശ്ലോകം. ശ്രുത്വാഹം സുഖദുഃഖാഭ്യാം പീഡിതസ്തു പരാത്മഭി ഭീഷ്മേന പാലിതാ പുത്ര പാണ്ഡോരീതി വിചിന്ത്യതേ. இந்த விஷயங்களையெல்லாம் கேள்விப்பட்டு அதனால எனக்கு சுகதுக்கங்கள் கலர்ந்து உண்டாச்சு. அதனால நான் தளர்ந்து போனேன். பாண்டுவோடு புத்திரர்களாக்குமே அப்படின்னு நினைச்சு அவளை பீஷ்மரும். 42வது ஸ்லோகம். விதுரேன ததா பிரீத்யா திருதராஷ்டிரேண தீமதா. விதுரரும் புத்திமானான திருதராஷ்டிரரும் அவளை സംരക്ഷണം பண்ணினா. സഹോദര പുത്രர்களാക്കുமே அப்படின்னு நினைச்சுண்டு. ദുര്യോധനാദയസ്തസ്യ പുത്രായേ ക്രൂരമാനസ. திருதராஷ்டிரரோடு புத்திரர்கள் ரொம்ப ரொம்ப குருவல் மைண்ட் இருக்கிற துரியோதனாதிகள். 43வது ശ്ലോകം. ஏகத்ர ஸ்திதிமாவன்னா விரோதம் சக்ருரல்புதம். പാണ്ഡവர்களோடு കൂടി வாழ்ந்துண்டு അവളെ നന്ന ദ്രോഹിച്ച. ദ്രോണാചാര്യസ്തു സംപ്രാപ്തസ്തത്ര ഭീഷ്മേന മാനിത. அங்க வந்து சேர்ந்த ദ്രോണാചാര്യരെ ഭീഷ്മർ ബഹുമാനിച്ചാർ. 44வது ശ്ലോകം. അധ്യാപനായ പുത്രാണാം പുരേ തസ്മിൻ നിവാസിത. കുഴந்தைகளை പഠിപ്പിக்கிறதுக்காയിട്ട് ദ്രോണാചാര്യരെ ഹസ്തിനാപുരത്തിലെ ഭീഷ്മർ തങ്ക വച്ചാർ. കർണ കുന്ത്യാ പരിത്യക്തോ ജാതമാത്ര ശിശുര്യത. ജനിച്ച ഉടനെ കുന്തിയാലെ നദിയിലെ ഒഴുക്കി വിടപ്പെട്ട அந்த കർണനെ. 45வது ശ്ലോകം.
सूतेन पालितो नद्यां प्राप्तश्चाधिरथेनः நதீதீரத்தில் வந்து சேர்ந்த அதிரதன் அப்படிங்கிற சூதன் எடுத்து வளர்த்தினான். துரியோதன பிரியஸ்சாபூத் கர்ணசூர தமஸ்ததா மகா வீரசூர பராக்கிரமியான கர்ணன் துரியோதனனுக்கு ரொம்ப பிரியமான தோழனாயிட்டு மாறினான். 46வது ஸ்லோகம். பரஸ்பரம் விரோதோபூத் பீமதுர்யோதனாதிஷு திருதராஷ்டிரஸ்து சஞ்சிந்திய க்லேஷம் புத்ரேஷு தேஷு ஜா. பீம துரியோதனாதிகள் தம்மில விரோதம் ஜாஸ்தியாச்சு. புத்திரர்கள் காரணமாக ரொம்ப சங்கடம் உண்டானோன திருதராஷ்டிரர் என்ன பண்ணினார்? 47வது ஸ்லோகம். நிவாசம் கல்பயாமாச பாண்டவானாம் மகாத்மனாம் விரோதசமனாயைவ நகரே வாரணாவதே. திருதராஷ்டிர புத்திரர்களுக்கும் பாண்டு புத்திரர்களுக்கும் தம்மில இருக்கிற வைராக்கியம் ஜாஸ்தியாகாம இருக்கிறதுக்காயிட்டு சிரேஷ்டர்களான பாண்டவ குமாரர்களை, நல்லவர்களான பாண்டவ குமாரர்களை, பாண்டு புத்திரர்களை வாரணாவத நகரத்தில் போய் தங்கறதுக்கு சொன்னார். வாரணாவதம் அப்படிங்கிற நகரத்தில் போய் அவளை வாழும்படி சொன்னார். 48வது ஸ்லோகம். துர்யோதனேன தத்ரைவ துரோஹாஜது கிருஹாணி வை காரிதானி ஜ திவ்யானி பிரேஷ்யமித்ரம் புரோஜனம். துரோக புத்தியான துரியோதனன் மித்திரமான புரோஜனனை சொல்லிவிட்டு திவ்யமான அரக்கு இல்லங்களை உண்டாக்கினார் அங்க பாண்டவர்களை துரோகிக்கிறதுக்காயிட்டு. 49வது ஸ்லோகம். ஸ்ருத்வா ஜதுகிருஹே தக்தான் பாண்டவான் பிரதயாயுதான் பௌத்ரபாவான் முனி சிரேஷ்டா மக்னோஹம் வியசனார்ணவே. குந்தியோடு கூடிட்டு, புருதை அப்படின்னா குந்தி, குந்தியோடு கூடிட்டு பாண்டவர்கள் அரக்கில்லத்துக்கு எத்திச்சேர்ந்தா அந்த அரக்கில்லத்துல அவ தகிச்சு போனா அப்படிங்கிறத கேள்விப்பட்டு, ஹே நாரதமுனே, நான் பேர குழந்தைகள் கிட்ட இருக்கிற பாசத்தால பௌத்திர ஸ்நேகத்தால ரொம்ப ரொம்ப துக்க கடலில் முழுகினேன். 50வது ஸ்லோகம். शोगादुरो भृशं शून्ये वने पश्यन्नहर्निशं दृष्टामयैकचक्रायां पाण्डवा दुःखकर्षिता. சூன்யமான வனத்துல ரொம்ப ரொம்ப துக்கத்தோடு கூடிட்டு நான் ராப்பகல் அலைஞ்சு நடந்தேன். அப்படி நடக்கிறத துக்கத்தால ரொம்ப டயர்டான பாண்டவர்களை நான் ஏக சக்கரத்துல பார்த்தேன். அவளெல்லாம் இறந்து போனா அப்படின்னாக்கும் நான் நினைச்சுட்டு இருந்தேன். அவளை நான் என்னோட கண்ணால கண்டேன். 51வது ஸ்லோகம். ததஸ்துஷ்டமனாச்சாஹம் ஜாத பார்த்தான் விலோக்யஜ பிரேரிதாஸ்தே மயா தூர்ணம் த்ருபதஸ்ய புரம் பிரதி. பாண்டவர்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப குஷியாச்சு. நான் அவளை உடனடியா துருபத ராஜதானிக்கு சொல்லிவிட்டேன். 52வது ஸ்லோகம்.
ते गदास्तत्र दुःखार्ता विप्रवेशधरागृशा മൃഗചർമ്മപരീധാനാ സഭായാം സംസ്ഥിതാസ്തദാ. ദുഃഖത്തോട് കൂടിയിട്ട് ரொம்ப ടയേർഡാണ് അവ ബ്രാഹ്മണ വേഷത്തിലെ ദ്രുപദ രാജധാനിക്ക് പോന മാൻ തോലെ ശരീരത്തിലെ ചുറ്റിണ്ട് അവ அந்த രാജസഭയില പ്രവേശനം പണിന. 53ാவது ശ്ലോകം. കൃത്വാ പരാക്രമം ജിഷ്ണു സജിത്വാ ദ്രുപദാത്മജാ ചക്രുർവിവാഹം മാനിന്യാ പശ്ചൈവ മാതൃവാക്യത. അർജുനൻ തന്നോട് പരാക്രമത്താല് ദ്രുപദപുത്രിയെ സ്വന്തമാക്കിനാൻ. അമ്മയോട് വാക്കുക്ക് അടിപണിഞ്ച് அந்த ദ്രുപദപുത്രിയെ 5 പേരും കൂടി തിരുമണം പണിണ്ട. 54ാவது ശ്ലോകം. ദൃഷ്ട്വാ വിവാഹം തേഷാം തു മുദിതോഹം വൃഷം തദാ തദോ നാഗാഹ്വയേ പ്രാപ്ത പാഞ്ചാലി സഹിതാ മുനേ. பஞ்சபாண்டவர்கள் திருமணம் பண்ணிண்டா அப்படின்னு கேட்டோன்னு ரொம்ப குஷியாச்சு எனக்கு. திருமணத்துக்கு அப்புறம் அவ பாஞ்சாலியோடு கூட்டிட்டு ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து சேர்ந்தா. 55ாவது ஸ்லோகம். நிவாசம் காண்டவ பிரஸ்தம் திருதராஷ்டிரேண கல்பிதம் பாண்டவானாம் திஜத் ശ്രേഷ്ഠ വസുദേവസുതേന വൈ. പാണ്ഡവർക്ക് വസിக்கிறதுக்காയിട്ട് ഗാണ്ഡവപ്രസ്ഥം ധൃതരാഷ്ട്രർ കൊടുത്താർ. ஹே பிராமண சிரேஷ்டா அப்படின்னு இங்க நாரத முனிய வியாசர் கூப்பிட்டு சொல்றார். வசுதேவபுத்திரன் ஸ்ரீகிருஷ்ணன். 56வது ஸ்லோகம். தர்ப்பித பாவகஸ்தத்ர விஷ்ணுனா சஹஜிஷ்ணுனா ராஜசூய கிருதோ யஜ்ஞஸ்ததாஹம் முதிதோ பவம். அர்ஜுனனோடு கூடிட்டு அங்க இருக்கிற அந்த காண்டவ வனத்தை தகிப்பிச்சார். அதுக்கப்புறம் ராஜசூய யஜ்ஞம் நடத்தினார். அப்பெல்லாம் நான் ரொம்ப குஷியா சந்தோஷம் அடைஞ்சேன். 57வது ஸ்லோகம். திருஷ்டுவாத விபவம் தேஷாம் ததா மய கிருதாம் சபாம் துர்யோதனோதி சந்தப்தோ துரோதரமதாகரோத். பாண்டவர்களோடு ஐஸ்வர்யவும் அதே மாதிரி யமன் நிர்மிச்ச அந்த சபையும் பார்த்து பொறாமை வந்து மனசு கெட்டுப்போன துரியோதனன் பாண்டவர்களை சூது விளையாடுறதுக்கு இன்வைட் பண்ணினான். 58வது ஸ்லோகம். துர்த்யூதவேதி சகுனீரனக்ஷத்ஞஸ்ச தர்மஜா ஹிருதம் ராஜ்யம் தனம் சர்வம் யாஜ்ஞசேனீஜ க்லேஷிதா. சூது விளையாட்டுக்கு பாண்டவர்களை இன்வைட் பண்ணினானே துரியோதனன். ஏமாத்தி விளையாடுறதுல ரொம்ப ரொம்ப எபிலிட்டி சகுனிக்கு இருந்தது. ஏமாத்து வித்யில எபிலிட்டி அப்படிங்கிறது தர்மபுத்திரருக்கு இருக்கலை. நேரே வா நேரே போ அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவராக்கும் தர்மபுத்திரர். அதனால சகுனி தர்மபுத்திரரை ஏமாத்தி தோக்கடிச்சார். பாண்டவர்களோடு ராஜ்யவும் தனவும் அப்படி கௌரவர்கள் പിടിച്ചെടുത്തിണ്ട. പാഞ്ചാലിയെ അവ ദ്രോഹിക്കവും ചെഞ്ച.
59வது ஸ்லோகம். வனே 12 வருஷாணி பாண்டவாஸ்தே விவாசிதாः பாஞ்சாலி சகிதாஸ்தேன துக்கம் மே ஜனிதம் விருஷம். பாஞ்சாலியோடு கூடிட்டு 12 வருஷம் வனவாசம் செய்யறதுக்கு பாண்டவர்கள் நிர்பந்திதர்களானா. அது தெரிஞ்சோன எனக்கு ரொம்ப துக்கம் உண்டாச்சு. 60வது ஸ்லோகம். ஏவம் நாரதா சம்சாரே சுகதுக்காத்மகே விருஷம் நிமக்னோஹம் பிரமேணைவ ஜானன் தர்மம் சனாதனம். நாரத முனே, இப்படி ரொம்ப ரொம்ப சுக துக்கங்களோடு கூடின சம்சார சக்கரத்துல சனாதனமான தர்மம் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு கூட நான் இந்த மாயாவலையில சிக்கி முழுகிட்டேனே. 61வது ஸ்லோகம். கோஹம் கஸ்ய சுதாஸ்தேமி காமாதா கிம் சுகம் புனா ஏன மே ஹிருதயம் மோகாத் பிரமதீதி திவானிஷம். நான் ആരാക്കും? ഇവ എല്ലാം ആരോട് പുത്രர்களாக்கும்? இந்த அம்மை ஆராக்கும்? சுகம் என்னவாக்கும்? இப்படி ஒவ்வொன்றும் சிந்தனை பண்ணி இந்த மோக வலையால என்னோட மனசு ராப்பகல் இப்படி சுற்றி கறங்கிறது, இந்த மாயையிலேருந்து விடுபட முடிய மாட்டேங்கிறதே. 62வது ஸ்லோகம். கிம் கரோமி க்வ கச்சாமி சந்தோஷோ நாதி கச்சதி தோளாரூடம் மனோமேத்ர சஞ்சலம் ந ஸ்திரம் பவேத். நான் என்ன செய்யட்டும், எங்க போகட்டும், ஒரு சுகமும் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. என்னோட மனசு இப்போ ஊஞ்சல்ல உக்காந்து ஆடுற மாதிரி அப்புறக்கும் இப்புறக்கும் சாஞ்சாடுறது. ஒரு இடத்துலையும் சொஸ்தமாயிட்டு இந்த மனசு அடங்கி நிற்க மாட்டேங்கிறது. 63வது ஸ்லோகம். சர்வஜ்ஞோசி முனி ஸ்ரேஷ்டா சந்தேகம் மே நிவர்த்தயா ததா குரு யதாஹம் ஸ்யாம் சுகிதோ விகதஜ்வரா. முனிசிரேஷ்டனான நாரதா, நாரத முனே, நீங்கள் சர்வஜானியாக்குமே, என்னோட சந்தேகத்தை தீர்த்து தாங்கோ, என்னோட மனசுல இருக்கிற சங்கடங்களை எல்லாம் தீர்த்து எனக்கு சுகமாயிட்டு வாழறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கோம் அப்படின்னு வியாச பகவான் நாரத மகர்ஷிட்ட சொன்னதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். இப்படி சொல்லிண்டு ஷஷ்ட ஸ்கந்தத்துல 25வது அத்தியாயம் முடிவடைகிறது.